தான் சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸுங்க. சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸை இப்போ நிறைய இடத்துல போட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய லைட்ஸு. சரிங்களா, சில போட்ட வீடியோஸ் இது எல்லாமே காட்டுறேன். இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸை எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா, ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸோட பியூட்டி என்னென்னா, நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறதுல பிளாக் பாடி வரும், ஒயிட் பாடி வரும், ரெண்டு பாடியும் வரும். சரிங்களா, இது இல்லாமல் இதில் ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன்ஸ், எக்ஸாம்பிள் பிளாக் பாடியில் நீங்கள் ரோஸ் கோல்டு ரிஃப்ளெக்டர் போட்டுக்கலாம், ஒயிட் பாடியிலே ரோஸ் கோல்டு ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது இருக்கு இல்லைங்களா, பாடி ரிஃப்ளெக்டர்ஸை, இந்த ரிஃப்ளெக்டர்ஸில் என் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன்ஸ் தரேன் நான். காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா பிளாக் பாடி வித் பிளாக் ரிஃப்ளெக்டர், இதிலே மேட் பிளாக்கும் யூஸ் பண்ணலாம். அதிலே வந்து பிளாக் பாடி வித் குரோம் ரிஃப்ளெக்டர். சரிங்களா, பிளாக் பாடி வித் மேட் gold reflector, matte body, black body with gold reflector. சரிங்களா, இந்த மாதிரி இதே இது again white body with black, white body with matte black. இந்த மாதிரி n number of reflector combinations யூஸ் பண்ணலாம். நீங்க கேட்பீங்க இது எந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன்ஸ்னால ஏதாச்சும் யூஸ் இருக்காங்க? 100% யூஸ் இருக்குங்க. எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன், எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிரிக்கன் தீம் பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்டை. சரிங்களா, அந்த இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பிளாக் பாடி வித் பிளாக் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், சரிங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒயிட் பாடி வித் ஒயிட் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணாங்க. ஓகே, சரி, ஒரு ஹோட்டல் அந்த இடத்துல ஒயிட் பாடி வித் ரோஸ் கோல்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம லைட்டோட எமிஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா, கரெக்டான ரிஃப்ளெக்டர்ஸ் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா. நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸ், 12 வாட்ஸ், 18 வாட்ஸில் வரக்கூடியது தாங்க இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸு. இது நம்ம பார்த்தீங்கன்னா சீலிங்கில் எந்த சீலிங்கில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டேரெக்டாக இங்கே இது ஓப்பன் பண்ணி ட்ரில் பண்ணி மேலே போட்டிங்கன்னா போதும், சீலிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய வாக் சீலிங் இருக்குல்ல, வாக் சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்கலாம். புரியுங்களா, நிறைய வாக் சீலிங் இன்டோரில் அவுட்டோரில் எல்லா இடத்துலையுமே இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்டிங் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்டிங்கில் அடுத்த யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த யூசஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா, இது வந்து நம்ம லைட்டிங் கன்சல்டேஷன் பண்ண ஒரு வீடியோங்க. இது உள்ளேயும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெளியில் இவங்க சிலிண்ட்ரிக்கல் லைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் லைட்டிங் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளாக் பாடி யூஸ் பண்ணியிருக்கோம், கோல்டு ரிஃப்ளெக்டர் காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்படியே வந்திருக்குன்னு பாருங்க, அதோட அவுட்புட் அந்த ரிச்னஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சில பேர் எப்படின்னா லோட்டா பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல எஸ்பெஷலி வாக் சீலிங் போட்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ டிபெண்டிங் ஆன் த கஸ்டமரோட என்ன சொல்றது இன்புட்டை வாங்கி எவ்வளோ ரிச்னஸ் வேணுமோ, அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம கன்சல்டேஷன் பண்ணுவோம். லைட்டிங் கன்சல்டேஷன் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் தான் இது. இதில் வந்து நம்பர் ஆஃப் லைட்டிங் நம்ம 1800 லைட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதில் நம்பர் ஆஃப் லைட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் இந்த வீட்டில் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம லைட்டிங்கில் இந்த சிலிண்டரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி? ஃபர்ஸ்ட் திங், இது வந்து மெட்டல் பாடியில் வருது. சரிங்களா, கம்ப்ளீட் மெட்டல் பாடி. ரெண்டாவது, சரிங்களா, இட் கம்ஸ் வித் அன் ஐசோலேட்டட் டிரைவர். சரிங்களா, நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்க போறீங்கன்னா கடையில் போய் கேளுங்க, இது ஐசோலேட்டட் டிரைவரா நான் ஐசோலேட்டட் டிரைவரான்ட்டு. ஐசோலேட்டட் டிரைவருக்கு என்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்டு பாருங்க. நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்க மாட்டீங்க. தட் இஸ் டபுள் ட்ரிபிள் ரேட். நம்ம ஐசோலேட்டட் டிரைவர் 2 இயர்ஸ் வாரண்டியோட லான்ச் பண்ணிக்கிறது 385 ருபீஸ்க்கு. சரிங்களா, இதே பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 0.95 பவர் ஃபேக்டர். 0.95 பவர் ஃபேக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இது வந்து ஒரு திருப்பூரில் ஒரு கம்பெனிக்கு ஃபைன் அடிச்சதுங்க, 28,000 ருபீஸ். பவர் ஃபேக்டர் வந்து 0.8 வந்ததுக்காக நம்ம வந்து எல்லாமே 0.95 பவர் ஃபேக்டர். ஒரு லைட்டிங் வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. சரிங்களா, அடுத்தது, சரிங்களா, ஃபர்ஸ்ட் மெட்டல் பாடி, 0.95 பவர் ஃபேக்டர், ஐசோலேட்டட் டிரைவர், அதுக்கப்புறம் 2.5 கிலோவாட் பவர் சர்ஜ் ப்ரொடெக்ஷன். தட் மீன்ஸ் எல்லா லைட்டுகளுமே ஒரு ஸ்டெபிளைசர் உள்ள வச்ச மாதிரி எவ்வளோ ஹை கரண்ட் வந்தாலும் ஒன்றுமே ஆகாது.
நீங்கள் ஒரு லைட்டை சிம்பிளாக யோசிக்காதீங்க. நீங்கள் போட போகிறத 10 ஃபீட் 15 ஃபீட் ஹைட்டில் இருப்பீங்க. இந்த மெட்டீரியல் போயிடுச்சுன்னா மேலே அவுத்தி எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுவீங்க சரிங்களா? ஓகே, 375 ருபீஸ் மெட்டீரியலை நீங்கள் மேலே ஏற்றி எடுக்கணும்னா யூ வில் பி ஸ்பெண்டிங் 1000 ருபீஸ். ஓகே சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நிலைமை. ஸோ அது என்னன்னா நம்ம வந்து மெட்டீரியலை கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க. நம்ம ஃபேக்ட்ரிக்கு வாங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க சரிங்களா? ஆஃபீஸ்க்கு வந்தால் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஒரு லைட் போட்டு பார்க்கலாம் சரிங்களா? ஆனால் தட் இஸ் நீங்கள் வந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தட் இஸ் உங்களுக்கு எப்படி லைட்டிங் போடலாம், எவ்வளோ அழகாக இருக்கும், இந்த மெட்டீரியல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம். நாங்கள் சைட்டுக்கு வரோம், கன்சல்டேஷன் சார்ஜ் இருக்கு. சென்னைக்குள்ளனா 1500 ருபீஸ், சென்னைக்கு வெளியிலனா 3000 ருபீஸ் சரிங்களா? ஸோ இது வந்து கன்சல்டேஷன். மூணாவது, பெரிய கிளைண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஃபேக்ட்ரியும் பார்க்கணுன்னா தாராளமாக ஃபேக்ட்ரிக்கு வாங்க சரிங்களா? இல்லை இப்போ எங்கள் பெரிய ரொம்ப பெரிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேக்ட்ரி கூட வரலாம். சரி, ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஃபேக்ட்ரிக்கு வரீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வரலாம். ஸோ இவ்வளோ தட் இஸ் நம்ம வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் சில நிறைய விஷயங்கள் நம்ம நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எங்கெங்க இடத்துல சப்ளை பண்ணுறங்கிற வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ தைரியமாக யாருனாலையும் போட முடியாது. இந்த இடத்துல நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷமாக சப்ளை பண்ணியிருக்கோம், இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த கிளைண்ட் பேர் என்ன, ஓகே, இந்த பெரிய தட் இஸ் ரிசார்ட் எங்கே இருக்குது, இது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், லைட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபு நான் இதுவரை கேட்டதே இல்லைங்க சரிங்களா? ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் உங்களுக்கு காஸ்ட் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. பிடிச்சிருந்தா இதை கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய பேர் பார்க்குறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.